வெல்கம் டு EJ83 கிச்சன் vlog. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரத்த பொரியல். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து சைடில் வரும், நீங்கள் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 ஆனியன் சாப் பண்ணதை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு கிளாஸி பதம் வந்த உடனே கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு அதை போட்டு கிண்டிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவோம். இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுவோம். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து நல்லா க்ளீன் பண்ண ரத்தம் நல்லா ஒரு 2-3 வாஷ் நல்லா பண்ணிவிடுங்க. பிகாஸ் அதில் முடி சின்ன சின்ன முடிங்கெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. போட்டுட்டு அதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரட்டிகிட்டே வாங்க. இதையும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ரத்தம்லாம் ஃபுல்லாக ஸ்டவ் இதெல்லாம் தெரிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரத்தத்தில் உப்பு போட்டிருப்பாங்க. நம்ம வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டால் போதும், நிறையா போட்டுறாதீங்க. அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க. கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தண்ணி எல்லாமே குறைஞ்சி கொஞ்சம் நல்ல திக்னஸ்ஸு கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல அப்படியே தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே கொஞ்சமாக இருக்கும். நல்ல தண்ணியெலாம் வற்றின பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு தேங்காய், பெருஞ்சீரகம் இதை போட்டு கொஞ்சம் அடித்து வச்சுக்கலாம். அதை அப்படியே எடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக தண்ணியெலாம் குறைஞ்ச பின்னாடி அதையும் போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டிங்க. இப்போயும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேணாம். பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே நல்ல மிங்கிள் ஆகி இப்போ எல்லாமே போட்டாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனே நல்லா சூப்பராக டேஸ்டியான ரத்த பொரியல் ரெடி. என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.